வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. போன வீடியோ ஃபோர்த் டைமென்ஷனுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ். நிறைய பேர்ட்டு வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸே வரல அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. புது சப்ஸ்கிரைபர், புது வியூவர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு குயிக்கான பீரியடில் இவ்வளோ கமெண்ட்ஸ், இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட பார்த்த நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாராட்டி ஊக்கப்படுத்தி அனைவருக்கும் நன்றி. நீங்கள் வேறு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும்னா கூட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். சரி, இன்னி வீடியோக்கு போகலாம். பேய்களை எளிதாக பார்க்க முடியும். நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதான உங்களோட கேள்வி. இதற்கான விடை கண்டிப்பாக வீடியோட எண்டில் இருக்குது. பேய்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பேய் உலகத்துக்கே போகணும். வாங்க பேய் உலகத்துக்கு போகலாம். ரெண்டாயிரத்தி 14 நடந்த ஒரு சர்வே, உலகம் ஃபுல்லாக அந்த சர்வே நடத்தினாங்க. அதில் உலகம் முழுக்க 45% மக்கள் வந்து பேயை நம்புகிறார்கள். பேய், பிசாசு, ஆவி இது எல்லாத்தையும் 45% மக்கள் நம்புறாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இதில் முக்கியமான விஷயம், அந்த 45% மக்கள்கிட்ட இன்னும் டீப்பான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இதில் பேய் எத்தனை பேர் உண்மையாகவே பார்த்துருக்கிறீங்க, இல்லை எப்படி செவி வழியாக கேள்விப்பட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்காங்க. இதில் 95% மக்கள் சொன்னது என்னன்னா, நாங்கள் செவி வழியாக தான் கேட்டோம். என் நண்பர்கள் சொன்னாங்க, என் தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி செவி வழியாக கேள்விப்பட்டவர்கள் 95% மக்கள். இதில் 5% மக்கள் மட்டும்தான் நாங்கள் கண்கூடா பார்த்தோம், உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னவங்க 5% மக்கள். சரி, இதுக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுஜாதாவோட ஸ்டோரி. சயின்ஸ்குள்ளே வந்தாலே சுஜாதாவை தொடாமல் இருக்க முடியாது. அவர் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நுணுக்கமாக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயம், ரேடியோ கண்டுபிடிச்ச சில நாட்களுக்கு பிறகு வந்து அது புழக்கத்துக்கு வருது மக்கள்கிட்ட. அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கு. அப்போ ரயிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்றதுக்காக வந்து இந்த 2 கிராமத்து வாசிகள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ரேடியோவை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு காதில் கேட்குறாரு. அவரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறாரு. அந்த ரேடியோ பாடுது. அவங்களுக்கு ரேடியோனா என்ன அப்படின்னே தெரியாது. அது ஒரு பெட்டி, இந்த பெட்டிக்குள்ள இருந்து சவுண்டு வருது, எங்கேருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தான் இப்போ பாடுறாரு அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்துட்டு, இல்லையா அவர் வாயை அசைக்கலையப்பா, இல்லப்பா அவர் தெரியாம பாடுறாருப்பா, இல்ல இங்க பக்கத்துல இன்னொருத்தவங்க பாடுறாங்களா பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இல்லப்பா அந்த பெட்டிக்குள்ள இருந்தாப்பா சத்தம் வருது அப்படின்றாங்க. அப்படியா, அப்ப அதுக்குள்ள யாராவது இருப்பாங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்ப கொஞ்சம் பெரிய பெட்டி. அதுக்குள்ள வேற எப்படிப்பா போக முடியும், ஆளு குட்டியா இருக்கேப்பா, அதுக்குள்ள போக முடியாது, இது எப்படி பாடுறாங்க, இது எங்கே ஏற்கனவே பாடி அது உள்ள வச்சிருக்கிறாங்களா, இது எப்படிப்பா சத்தம் வருது, ஒன்றும் புரியலையப்பா, யாராவது மறைஞ்சிருந்து பாடுவாங்களாப்பா, இந்த மாதிரி கான்வர்சேஷன் அதெல்லாம் போகுது. இதை பார்த்த சுஜாதா எழுதுகிறார், மனிதனுடைய மூளை எப்பொழுதும் புதிதாக வந்த ஒன்றை தனக்கு தெரியாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்காது. ஏற்கனவே தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை கூட ஒப்பிட்டு பார்த்து இது அதுவாகத்தான் இருக்கும், இல்லை இதுவாகத்தான் இருக்கும்னு சொல்லி அதை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எனக்கு தெரியாது, இது ஒரு புது விஷயமா இருக்குன்னு அக்செப்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்னு இன்னும் பல உதாரணங்களை சொல்லி விளக்குறாரு. அது உண்மைதான். நம்ம மைண்டில் எப்பயுமே நம்ம மூளை எப்படி வேலை செய்யணும்னா, புதுசாக பார்க்குற விஷயத்தை அது தெரியாதுன்னு எடுத்துக்காது. ஏற்கனவே பல கோடி விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா, பல லட்சம் விஷயங்கள் பார்த்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறீங்கன்னா அது என்னன்னே தெரியல, வித்தியாசமான ஷேப்ல வித்தியாசமா இருக்குன்னா உங்க மூளை பழைய இதே போல இருக்கிற பல ஆப்ஜெக்ட்கள் உங்க மைண்ட்ல இருக்கு இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணிட்டே வரும், ஃபாஸ்டா கம்பேர் பண்ணிட்டே வரும். இதுவா அந்த கலரா, இந்த ஆப்ஜெக்டா, இது இப்படி இருக்குமா, இந்த வெயிட்ல இருக்குமான்னு கம்பேர் பண்ணிட்டு இதுதான்ப்பா அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு உங்களை சீக்கிரமா புஷ் பண்ண ட்ரை பண்ணும். அப்ப அதான் சுஜாதா எழுதுறாரு, தெரியாத விஷயத்தை தெரியாது என்று ஒத்துக்கொள்வது மிக கடினம் அப்படின்னு. அதனால உங்க மைண்டு இயல்பாகவே பிரெயின் அப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மீதி அந்த சர்வேக்குள்ளே போகும். 95% மக்கள் சொன்னோம் இல்லையா, இந்த 95% மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செவி வழியாக கேட்டதால் அது ஒரு சுவாரஸ்யம் சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டி தான் சொல்லுவோம். ஏன்னா மனிதனோட இயல்பே வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லணும், தன்னை கவனிக்கப்பட வேண்டும், நம்ம சொல்கிறது கொஞ்சம் கவனிக்கணும், அட்ராக்ஷன் இருக்கணும், எல்லாரும் வாய்ப்பிழந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அட்ராக்ஷன் துணியில் சொல்லும்போது 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, அது 10 பேரை கடந்து வரும்போது 100 1000ன்னு பெருகி இருக்குது. அதனால் அப்படி செவி வழியாக கேட்டவங்களுடைய கதைகள் 95% பேர் வந்து பேயை பற்றி செவி வழியாக தான் கேட்டிருக்கிறாங்க. சுவாரஸ்யம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மனிதன் சொன்ன முதல் கதையிலிருந்து இன்னைக்கு டிவி சீரியல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேய் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் ஆப்ஜெக்டாகவே இருக்குது. கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவோ எதையோ ஒன்று சொல்லணும், நம்ம சொல்கிறது எல்லாரும் கவனிக்கணும் அப்படின்னா அதில் சுவாரஸ்யம் இருக்கணும், புரியாத மிஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னா பேய் அதில் சேர்த்துருவாங்க. குழந்தைகளாக இருக்கட்டும், மிரட்டுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒன்று சொன்னால் இவன் எதை சொன்னால் கேட்பான் அப்படின்றதுக்காக உள்ள பேய் வச்சு சொல்கிறது. பேய் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு சுவாரஸ்ய மிகுதம் இருக்கும். ஈவன் பேயை நம்பாதவங்க கூட பேய் கதை சொல்லுங்களேன் கொஞ்ச நேரம் கேட்போம். நைட் ஆனால் 4 பேர் கூட்டிகிட்டு ஒரு பேய் கதை சொல்லுங்களேன் கேட்போம். நீ பார்த்தேன்னு சொன்னி அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாரஸ்ய உணர்ச்சி இருக்கு இல்லையா, மூளை அது ரொம்ப விரும்பும் மனிதர்களுக்கு. அதனால் அது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பார்த்தாங்களோ இல்லையோ அதை வந்து பேசுவாங்க. ஸோ பேய் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஜாலியாக பேய் கதை கேட்பாங்க. பேய் கதை சொல்கிறவங்க கூட அதை பார்க்கலன்னா கூட ஒரு 4 விஷயத்தை விட்டு போட்டு சேர்த்து சொல்லுவோமே, என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த செவி வழி வந்த கதைகளை அப்படியே ஒதுக்கிடுவோம்.
மீதி 5% மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உண்மையாகவே பேயை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் பார்த்துருக்கலாம். பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாக கூட இருக்கலாம். எப்படி அவங்க பேயை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு சின்ன உதாரணம். கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர், CPU, மானிட்டர், மவுஸ், கீபோர்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. கீபோர்டு, மவுஸ் அப்படிங்கிறது நீங்கள் உள்ளீடு கொடுக்கறது, CPU அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணும், மானிட்டரில் அதுக்கான அவுட்புட் வெளியீடு என்ன அப்படிங்கிறத பார்ப்பீங்க. சரியா, இதுதான் ஒரு சின்ன கம்ப்யூட்டருடைய ப்ராசஸ். இதில் நீங்கள் மவுஸை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணால் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். உங்களால் மவுஸை யூஸ் பண்ண முடியாது, அதன் மூலமாக உள்ளீடு கொடுக்க முடியாது, அவ்வளோதான். கீபோர்டை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். உங்களால் உள்ளீடு கொடுக்க முடியாது, மற்றபடி CPU அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கு, சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, மானிட்டரில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, இப்போ இந்த மானிட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? மானிட்டர் எடுத்துகிட்டா மானிட்டர் பிளாங்காக தெரியும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, CPU அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு தான் இருக்குது இல்லையா. இந்த ஒரு உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல தான் மனிதனுடைய 5 புலன்களும், கண், காது, வாய், இப்படி நம்மளுடைய 5 புலன்களும் ஒரு டூல் தான். எப்படி வந்து கீபோர்டு, மவுஸு, மானிட்டர் மாதிரி அதுவும் வந்து மூளை இயங்குவதற்கான ஒரு துணை உறுப்புகள் தான். உங்கள் மூளைக்கு எப்படி உள்ளீடு விஷயம் போகணும், கண் மூலமாக போகிறது, காது மூலமாக கேட்டு போகிறது, இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது யாருன்னா மூளை தான். மூளை இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் உணர முடியாது. அதுபோல் வாய் அப்படிங்கிறது வெளியீடு, அவுட்புட். மூளை என்ன நினைக்குதோ அதை சொல்கிறதுக்கான ஒரு டூல், அவ்வளோதான். ஸோ கண், காது, மூக்கு இதெல்லாம் இல்லைனா கூட உங்களால் மூளை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உணர முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு பிங்க் கலரை நினச்சி பாருங்கள். பிங்க் கலரை மட்டும் நினச்சி பாருங்கள். உங்களால் அதை பார்க்க முடியுது இல்லையா? பிங்க் கலர் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியுது இல்லையா? ஏன்னா உங்கள் மூளை ஏற்கனவே பிங்க் கலரை தெரிஞ்சு வச்சிருக்கு. பிங்க் கலர்னா என்னன்னு தெரியும். நீங்கள் கண்ணை மூடி அந்த பிங்க் கலரை நினைச்சாலும் உங்கள் மூளையால் அந்த பிங்க் கலரை பார்க்க முடியும். நீங்கள் கண்ணை திறந்து ஒரு பிங்க் கலரை பார்க்குற மாதிரியே ஃபீல் பண்ண முடியும். ஒரு மல்லிகைப்பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மல்லிகைப்பூவோட ஸ்மெல்லோ, ஒரு பெட்ரோலோட ஸ்மெல்லோ, ஒரு பெட்ரோல் சின்ன உங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான வாசனையாக இருந்திருக்கும், அதனால் சொல்கிறேன். பெட்ரோல் இல்லை மல்லிகைப்பூ இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவுடைய ஸ்மெல், ஒரு பிரியாணி ஸ்மெல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நினைக்கும் போதே உங்களால் அந்த மூளை உணரும், அதை ரீகால் பண்ணும். அதை ரீகால் பண்ணிக்கிட்டு அதை உணர முடியும் அதனால். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டோட மூக்கு, கண் இதெல்லாம் தேவையே இல்லை பிரெயினுக்கு. அது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க விஷயத்த கண்ணை 3 நாளே ஆட்டோமேட்டிக்காக அதை ரீகால் பண்ணி அந்த விஷயத்தை கொண்டு வர முடியும். இதை நீங்கள் பார்த்தது போலவே, கேட்டது போலவே, நுகர்ந்தது போலவே அந்த ஃபீல் கொடுக்கும். அதான் உண்மை. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நடு ராத்திரியில் போகிறீங்க, இல்லை எங்கேயோ ஒரு அமானுஷமான ஒரு இடத்துல போகும்போது உங்கள் கண்ணுக்கு நீங்கள் ஏற்கனவே பய உணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கு இல்லையா, ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிழல் போகுது அப்படின்னோ, இல்லை ஒரு ஆவி மாதிரி ஒரு உருவம் இருக்குது, இல்லை பெருசாக பயங்கரமாக ஒரு உருவம் இருக்குது, இதெல்லாம் அந்த உருவத்துக்கான ஒரு சின்ன லீடு கிடைச்சா போதும். என்ன சொல்கிறது, ஒரு சின்ன நிழல் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கம்பேர் பண்ணும். அதால் புதுசு, அது என்னன்னு தெரியல அப்படின்னு ஒத்துக்காது. ஏற்கனவே உங்கள் மைண்டில் பதிவாக இருக்கிற விஷயங்களோட கம்பேர் பண்ணி அதை தான் பேய் அப்படின்னு எடுத்துக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு பொருளோட உங்கள் மைண்ட் ஒர்க் ஆகும், அது மாதிரி தான் அது. நீங்கள் பேய்ங்கிற விஷயத்தை எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பர்கள் கதை சொல்லும் போதோ, இல்லை உங்கள் தாத்தா பாட்டி சொல்கிற கதையோ, இல்லை நீங்கள் செவி வழியாக பேய் கதைகளை கேட்டிங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு உருவம் கொடுத்துருப்பீங்க. எப்படி இப்போ நான் ஒரு நண்பர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்துகிட்டே இருந்தேன், பைக்கில் வந்தப்போ எடுத்தாப்புல ஒரு கார் வந்துச்சு, அப்படியே மோத வரும்போது அப்படி ரைட் கட் பண்ண பாரு அப்படின்னும் போது உங்கள் மைண்டில் வந்து அந்த விஷுவல் ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் அதை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது போல தான் பேய் கதைகளும். பேய் கதைகளை கேட்கும்போது உங்களை அறியாமலேயே சப்கான்ஷியஸில் ஒரு உருவம் அதுக்கு கொடுத்து வச்சிருப்பீங்க. அந்த உருவம் டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு வராது, அது சப்கான்ஷியஸில் இருக்கும். எப்போ இந்த மாதிரியே தெரியாத உருவங்களை பார்க்குறீங்களோ உங்கள் பிரெயின் அதை முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டி நீங்கள் பார்ப்பது போலவே உணர்வீங்க. உங்கள் கண்ணு உங்கள் மூளைக்கு சொல்லலை, ஆனால் உங்கள் மூளை ஏற்கனவே பார்த்து வச்சிருந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே பேயை பார்த்தது போலவே நீங்கள் உணர்வீங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இப்படி தான் கண்ணால் பார்த்தவங்களோட பல பேரோட மூளை அப்படிங்கிறது தவறான தகவல்களை கொண்டு போய் சேர்க்குது. கண் மூலமாகவோ காது மூலமாகவோ இல்லை, ஏற்கனவே சேர்த்து வைத்த தகவல்களை அந்த நேரத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த மேலே ஆப்ஜெக்டில் வச்சுக்குது. ஏன் அதனால தான் பேயை வந்து நைட்டில் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், இருட்டு கம்மியான இருக்கிற நேரத்தில் பார்க்கணும், பகலில் பகலில் பார்க்கறது இல்லை. ஏன்னா பகலில் நல்ல வெளிச்சம் இருக்குது, அது என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருட்டில் தான் தெளிவு இல்லாததால் புரியாத விஷயத்து மேலே நம் மூளை ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை, பதிந்த விஷயங்களை அனுமானிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஒரு பக்கம். உங்கள் மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மோட்டார் பைக்கில் மோட்டார் எப்படி வேலை செய்யுது, ஒரு கார் இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னா அதுக்குன்னு ஒரு ஃபியூல் இருக்குது, பெட்ரோல், டீசல் அப்படின்னு இருக்குது. ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ந்த பொருள், ஒரு மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதுக்குள்ளே காயில் இருக்குது, மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதுபோல் உங்கள் மூளை எதை வைத்து வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் மாற்றங்கள், அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்குது. ரசாயன மாற்றங்கள், இதுதான் வந்து உங்கள் மூளைக்குள்ள நரம்பு, அது உள்ள கனெக்டாக இருக்க விஷயம், உங்களுக்கு கட்டளை இடுறது, கொடுத்த கட்டளையை செய்வது, இது போல விஷயங்கள்லாம் வந்து மூளையில் வேதியியல் சார்ந்த விஷயங்கள் தான், முழுக்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த வேதியியல் சமநிலை பிறழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மைண்டில் இருக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த ரசாயன மாற்றம் எப்பயாவது பாதிக்கப்படும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது இயல்பு தான்.
அது வந்து மூளையும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உறுப்பு, ஒரு கருவி தான். அது ஒரு இன்ஜின் மாதிரி பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில், புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் உங்கள் மூளை ரசாயன மாற்றத்தோடைய சமநிலை பிறழ்லாம் நடக்குது. ஸ்லீப் பேரடைக்ஸ், அதாவது தூக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சமநிலை பிறழ்வு காரணமாக ஏற்படுறது. அதாவது நம்ம தூங்கும்போது உடலும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், மைண்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. உங்கள் மைண்ட், மூளை அப்படிங்கிறது நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அது என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் பகல் ஃபுல்லாக பார்த்த விஷயங்கள், நீங்கள் சேகரித்த விஷயங்கள் உங்கள் மூளையில் இருக்கிற அந்த சப்கான்ஷியஸை தூக்கி கான்ஷியஸ்க்கு மாற்றிட்டு இருக்கும். அதாவது அந்த டெம்பரரி மெமரியிலிருந்து பர்மனன்ட் மெமரிக்கு மாத்திர விஷயங்கள் நடக்கும்போது நடக்கிற ரசாயன மாற்றம் தான் கனவுகள் அப்படிங்கிறது தான். என்னமோ நடக்குது, நீங்கள் பார்த்த விஷயங்கள், பார்க்காத விஷயங்கள், சப்கான்ஷியஸ் இதெல்லாம் கலந்தது ஒரு மிக்ஸ்டாக தான் கனவுகள் வரும், தெளிவாலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் உங்கள் மூளை வேலை செய்யும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, மூளையிடுற கட்டளையை உங்கள் உடம்பு செய்யாது. உங்கள் உடம்பை வந்து மூளை பிஸியாக இருக்கும். உங்கள் உடம்பு எந்த கட்டளையும் ஏற்க மறுக்கிற சமயம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்கள் கை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி மேலே யாரோ அமுக்கி மூச்சு விட முடியலன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் உங்கள் மூளை சொல்கிற கட்டளையை உங்கள் உடம்பு செய்யாது. உடம்பு ஆழ்ந்த நிலை தூக்கத்தில் இருக்கும். மூளை ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் உடம்பு எழுந்திருக்காது. மூளை போய் கையை தூக்கு, காலை தூக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லா கான்சியஸும் இருக்கும். ஆனால் உடம்பு எந்த வேலையும் செய்யாது. அதை தான் வந்து அந்த அமுக்கலாம் பேயின்னு சொல்லுவாங்க இல்லையா. தூக்கத்தில் வந்து என்னை யாரோ அமுக்கிற மாதிரி இருக்குது, மேலே உட்காந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க இல்லையா. அதெல்லாம் அதுதான். அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பாடி டக்குன்னு விழிப்புட்டு எழுந்து இருக்கும்போது மூச்சு வாங்கி இதெல்லாம் பண்ணி வேர்த்து கொட்டி இருக்கும். அதுக்கு தான் வந்து காற்றோட்டம் உள்ள இடத்துல தூங்குங்க அப்படின்றாங்க. இது எல்லா மனிதருக்கும் வாழ்நாளில் ஒரு தடையோ இல்லை 2 தடையோ அந்த மாதிரியான ஃபீலிங்லாம் வரும். அதுக்கு உடனே பேய் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது ரொம்ப சாதாரணமான ஒரு வியாதி தான். அது எல்லாருக்கும் வரும். சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. டிப்ரெஷன், ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு அதிகமாக அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மூளை தான். உங்கள் மூளை தான் உங்கள் நினைப்பு, நீங்கள் பார்க்குற விஷயம், நீங்கள் பார்த்தது போல் உணர்றது, கேட்டது போல் உணர்றது எல்லாமே மூளை செய்யக்கூடிய விஷயம் தான். அதனால பேய் அப்படிங்கிறது இதுதான். எப்படி உங்களால் ஒரு பிங்க் கலரை நினைக்க முடியுது, மல்லிகைப்பூ, பெட்ரோல் வாசனையை உணர முடிகிறதோ, பேய்க்கு நீங்கள் இயல்பாகவே ஒரு உருவம் கொடுத்து மைண்டில் எப்பயுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இருட்டில் தெரியாத பொருளை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் பேயை காண முடியும். இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ பெயின் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்கள் பிரெயின் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டு அதையே அடிக்கடி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத பொருளை பார்க்கும்போது கண்டிப்பாக அது பேயை தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அது நீங்கள் வந்து யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தோன்னா கண்ணால் இல்லை, மூளையால் உணர்ந்திருப்பீங்க. மூளை ஆட்டோமேட்டிக்காக அதோட மேட்ச் பண்ணி தெளிவில்லாத விஷயத்தை பேயின்னு உங்களை நம்ப வைக்கும். ஸோ பேய் அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்திருந்தா இந்நேரம் இருக்கிற டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். நம்ம ஒரு கிரகத்தை விட்டு வேற ஒரு கிரகத்துக்கு போய் அங்கே இருக்கிற கல் மண்ணெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம கிரகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து தொழில்நுட்பத்துடைய பின்னடைவு இல்லை. அப்படி ஒன்று இருந்தால் தான் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அதனால இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோஷாப்பு, இந்த யூடியூப்ல வர வீடியோஸு, அதெல்லாம் பின்னாடி காட்டுறாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நம்பாதீங்க. 99% சொல்லப்போனால் 100% வந்து அதெல்லாம் போய் ஃபேக். அந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக இது வரைக்கும் தொழில்நுட்பத்தால், அறிவியலால் நிரூபிக்கப்படவே இல்லை. பலாயிரம் ஆண்டுகள்லேருந்து இன்னைய தேதி வரைக்கும் நம்ம பேயை பற்றி பேசுகிறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வணிக காரணம் இருக்குது. அதை வைத்து பல யூடியூப் சேனல்களோ, ஒரு பெரும் நிறுவனங்களோ, நான் எப்படி யூஎஸில் சொன்னேன் இல்லையா, யூஎஸில் 2000 ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மேலே வந்து பேய் ஓட்டுறதே ஒரு தொழிலாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. சுவாரஸ்யத்துக்காக எப்படி நம்ம வந்து சாப்பாட்டில் ஊறுக வைக்கிறோமோ, வாழ்க்கையில் பேயை பற்றியோ எந்நேரமும் ஒரு சுவாரஸ்யம் மனிதனுக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் பேய்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் பேயை பற்றி கேள்விப்பட்டாலோ, கண்கூடாக பார்த்தாலோ, கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் இது போல பல விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி. எதை யாரு சொன்ன போதும் எதிர்கேள்வி ஒன்று கேளு. பெரியோர்கள் சொன்ன பாடம் அறிவாலே எடை போடு.